நடத்தைவாத அணுகுமுறை. சிற்றின விடயங்களை ஆய்வு செய்யக்கூடியது நடத்தைவாத அணுகுமுறை. அடுத்தது, பெரும்பாலும் பகுத்தறிவு பயன்படுத்தப்படுவதில்லை. பெரும்பாலும் பகுத்தறிவு இங்க பயன்படுத்தப்படுறதில்ல. ஏன்னா அவங்களோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விடயத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க. யாரு? தத்துவார்த்த அணுகுமுறையை பயன்படுத்துற அறிஞர்கள். பகுத்தறிவை யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்களோட சைட்ல இருந்து பார்த்தால் அது சரி, ஆனா இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தால் அது தப்பாக தெரியும். அடுத்தது, உள்ளுணர்வு சார்ந்த விடயங்கள் இங்கு ஆய்வு செய்யப்படுவதில்லை. மனிதனுடைய மனம் சார்ந்த விடயங்கள், என்ன சைக்காலஜி சார்ந்த விடயங்கள், உள்ளுணர்வு சார்ந்த விடயங்கள் ஆய்வு செய்யப்படுறது இல்லை. அதெல்லாம் நடத்தைவாதத்துலதான் ஆய்வு செய்யப்படும். உள்ளுணர்வு சார்ந்த விடயங்கள், இவரு இத பத்தி என்ன நினைக்கிறார், இத பத்தி இவர பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இவர உண்மையான நடத்தை என்ன, இவர் இந்த அரசியல் கட்சியை பத்தி இல்லாட்டி இந்த அரசியலை பத்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னு ஒரு மனிதன் தனிப்பட்ட மனதை ஆய்வு செய்யக்கூடியது நடத்தைவாத அணுகுமுறை. தத்துவார்த்த அணுகுமுறை இல்லை. அப்ப உள்ளுணர்வு சார்ந்த விடயங்களை ஆய்வு செய்யாது. ரைட். அடுத்தது, இந்த தத்துவார்த்த அணுகுமுறையை பயன்படுத்திய அறிஞர்களிடையே பொதுவான முக்கியமான பண்புகள் இருக்குது. ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க, கவனம். இவர்கள் அரசறிவியலாளர்கள் அன்றி இவர்கள் தத்துவ ஞானிகளாக காணப்பட்டமை. தத்துவ ஞானிகள் எல்லாத்தையும் தத்துவ ரீதியாகத்தான் ஆய்வு செய்யறது. அதே மாதிரி இவங்க அரசியலை நெறிமுறை சார் நோக்கில் ஆய்வு செய்வாங்க. ஒழுக்கமாகத்தான் அரசியலை பார்ப்பாங்க. எது நல்ல அரசு என்று சொன்னால் இது நல்ல அரசா கெட்ட அரசா அப்படின்னு ஆய்வு செய்யறது. அரங்கத்தால் இது நல்ல அரசாங்கமா கெட்ட அரசாங்கமா அப்படின்ட்டு ஆய்வு செய்யறது. அப்ப நெறிமுறை சார் விஷயம், ஒழுக்கம் சம்பந்தமாக ஆய்வு செய்யறது, ஒழுக்கத்தை வச்சு கொண்டு ஆய்வு செய்யறது. ரைட். இப்ப தத்துவார்த்த அணுகுமுறை 1920 வரைக்கும் என்ன செய்யுதுன்னு சொன்னா நல்லா தான் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருகுது. 1920 வரைக்கும். அதுக்கு பிறகு 1920க்கு பிறகு நடத்தைவாத அணுகுமுறை உருவாக்கப்படுறதுனால 1920க்கு பிறகு, அது 1930 அறிக்கலாம் 40 அறிக்கலாம், எப்பயோ 1920க்கு பிறகு நடத்தைவாதம் உருவாக்கப்பட்டதுனால இந்த தத்துவார்த்த அணுகுமுறை என்ன செய்யப்படுது, கொஞ்சம் வீழ்ச்சி அடையுது. ஏன்? நடத்தைவாதம் விஞ்ஞான அணுகுமுறை கொண்டது. இப்ப 1920 என்று வரும் பொழுது அது 20ஆம் நூற்றாண்டு. என்ன? 20ஆம் நூற்றாண்டு. அந்த 20ஆம் நூற்றாண்டுல சயின்ஸ் தான் மெயின் அறிக்கும், விஞ்ஞானம் தான் மெயின் அறிக்கும். இந்த தத்துவம், பழைய கதைகள் எல்லாம் அங்க ஈடுபடாது. சோ 20ஆம் நூற்றாண்டுல விஞ்ஞானம் முக்கியத்துவம் பெற்றதுனால தத்துவத்தை என்ன செய்யறாங்க, அப்படியோ வீழ்ச்சி அடைய செய்யறாங்க. தத்துவம் அப்படியோ தானாகவே வீழ்ச்சி அடையுது. அப்போ அந்த நேரத்துல விஞ்ஞான அணுகுமுறை, அதாவது நடத்தைவாத அணுகுமுறை மெயின் விஷயமாக உருமாறப்படுது. அரசறிவியலுக்குள்ள ஆய்வு செய்யப்படுற பிரதான விடயமாக விஞ்ஞானம் உருவாக்கப்படுது. இதனாலதான் அரசியல் விஞ்ஞானம் என்ற பெயரும் மாற்றப்படுது. என்ன? நடத்தைவாதத்தினால அரசியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்படுகிறது. ரைட். அப்ப இந்த தத்துவார்த்த அணுகுமுறை மனித நடத்தையில கவனம் செலுத்துறது இல்லை அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. மனிதனுடைய நடத்தை ஆய்வு செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லியும், மனிதன் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்யறது இல்லை. அதே மாதிரி முறையற்ற விஞ்ஞான முறையற்ற ஆய்வு இதுல காணப்படுது. சோ இதனால என்ன செய்யறாங்க, இந்த தத்துவார்த்த அணுகுமுறை இப்படியான குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு இத விமர்சிக்கிறாங்க. ரைட். மனித எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்தல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னால், அறிஞர்கள் அவங்களோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட முடிவுகள், அவங்களோட மனதுல என்ன தோணுதோ அந்த முடிவுகளை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்ப இந்த மாதிரி முடிவுகளை வெளிப்படுத்தினால் நல்லது கெட்டது என்று சொல்லி எப்படி உறுதிப்படுத்த இயலாது. அதே மாதிரி விஞ்ஞான முறையற்ற ஆய்வுகள் இங்க காணப்படும். அப்ப இப்படியான குறைபாடுகள் இருக்கிறதுனால தத்துவார்த்த அணுகுமுறையை விமர்சிக்கிறாங்க. தத்துவார்த்த அணுகுமுறை தேவையில்லை, இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி. இதனால தத்துவார்த்த அணுகுமுறை புறந்தள்ளப்பட்டிருந்தாலும் 1970, 80கள்ல இந்த தத்துவார்த்த அணுகுமுறை என்ன செய்யுது, நடத்தைவாதத்தோட சேர்த்து ஆய்வு செய்யப்படுது. உதாரணமாக நடத்தைவாதம் மனிதன் நடத்தையை வச்சு கொண்டு எதிர்காலத்துல இந்த மனிதன் எப்படி இருப்பார், எதிர்காலத்துல இவர நடத்தை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நடத்தைவாதம் ஆய்வு செய்யும். நடத்தைவாதத்துல பிரதான பண்பு என்ன? முன்கூட்டி நடக்க போறத சொல்றது. ஏன்னா நடத்தைவாதத்துல முக்கியமான பண்பு அதான். எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தன்மை நடத்தைவாத பண்புல காணப்படுது. நாங்க பின்னு பார்ப்போம். அப்ப நடத்தைவாதத்தினுடைய பண்பு என்னன்னு சொன்னால் எதிர்காலத்தை முன்கூட்டி கணிக்கிறது. அப்ப இது ஏற்கனவே எதிர பண்பா இருந்துச்சு.
தத்துவார்த்த அணுகுமுறையோட பண்பாகத்தான் இருந்துச்சு. அப்ப தத்துவார்த்த அணுகுமுறை நடத்தைவாதத்தோட இணைக்கப்பட்டதுனால நடத்தைவாதத்துக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் பண்பு கிடைக்குது, எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி. ரைட், பாப்போம். இப்ப தத்துவார்த்த அணுகுமுறை நன்மைகள் பார்த்தோம்னு சொன்னால் ஒழுக்க அரசியலை மேம்படுத்தியமை. ரைட், ஒழுக்க ரீதியாக அரசியலை மேம்படுத்தியமை என்று சொன்னால் இப்ப அரசு நல்ல அரசு கெட்ட அரசு, அரசாங்கம் நல்ல அரசு கெட்ட அரசு அப்படின்னு வகைப்படுத்துறதுனால ஒழுக்கமான அரசியல் எது என்றதை எங்களால் என்ன செய்ய இயலும், விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப அதுக்கு தத்துவார்த்த அணுகுமுறை பங்களிப்பு செய்யுது. அதே மாதிரி அரசு மக்களோடு எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு இது சொல்லுது. என்ன, ஒரு நல்ல அரசு வந்து மக்களோடு எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு அந்த அரசு எங்களுக்கு வலியுறுத்துது, தத்துவார்த்த அணுகுமுறை வலியுறுத்துது. பெருமானம் சார் நோக்கில் ஆய்வு செய்யறதன் மூலம் இது சிறந்த அரசியல் மனிதர்களை உருவாக்குது. பெருமானம் சார் நோக்கின் அடிப்படையில் செயற்படுறதன் மூலமாக கற்பனையிலேயே மக்கள் வந்து இப்படித்தான் இருக்கணும், அரசியலோட மக்கள் இப்படித்தான் செயல்படணும், இந்தந்த பண்புகள் கொண்டிருந்தாதான் அவங்க சிறந்த பிரஜைகள் அப்படின்னு சொல்லி கற்பனையிலேயே சில பண்புகளை நாங்க என்ன செய்யறோம், மக்களுக்கு கொடுக்குறோம், பிரஜைகளுக்கு வழங்குறது. அப்ப நோக்கின் அடிப்படையில் செயற்படுறதுனால என்னென்ன பண்புகள் இருந்தால்தான் அவங்க பிரஜைகளாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்றதுனால சிறந்த பிரஜைகளை எங்களால உருவாக்க முடியும். அடுத்து 4வது, மெய்யியலோடு இணைகிறதுனால அரசியல் பாடப்பரப்பு விரிவடையுது. ஏற்கனவே சொன்னனே, அரசியல் மெய்யியல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பாடம் உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக அமைகிறது. அதே மாதிரி அரசியல் நிறுவனங்களை வளர்ச்சிக்கு காரணமாக அமையுது. இது அரசு, அரசாங்கம், சட்டமன்றம், நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி அரசியல் நிறுவனங்களை பத்தி ஆய்வு செய்யறதுனால அரசியல் நிறுவனங்கள் காலப்போக்கில் என்ன செய்யுது, வளர்ச்சி அடையுது, தன்னை அப்டேட் பண்ணி கொள்ளுது. அந்த அரசியல் நிறுவனங்கள் அரசு இன்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுது தத்துவார்த்த அணுகுமுறை. அப்ப எதிர்காலத்துல அந்த பண்புகளை கொண்டு ஒரு அரசு என்ன செய்யுது, உருவாக்கப்படுது. அப்போ அரசியல் நிறுவனங்கள வளர்ச்சிக்கு இந்த தத்துவார்த்த அணுகுமுறை பெரிதும் உதவி புரிகிறது. அதே மாதிரி குறைபாடு பார்த்தால் யதார்த்தத்துக்கு அப்பால் பட்டது. ஏன்னா நடைமுறையில என்ன இருக்குதுன்றத ஆய்வு செய்யறது இல்ல, எதிர்காலத்துல எப்படி இருக்கணும்ன்றதான் இது ஆய்வு செய்யுது. அப்ப நடைமுறைக்கு பொருத்தம் இல்லை, இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ரைட், 2வது சொல்லுது, சமகால பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது. இது வந்து எப்பவுமே எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதுனால சமகால பிரச்சனைக்கு தீர்வா இருக்கிறது இல்ல. ஏற்கனவே சொன்னேன், ஏன்னா ஒரு பிச்சைக்கார காதலன் வந்து ஒரு காதலியை பார்த்து நான் ஒன்னு ராணி மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு எதிர்காலத்தை வச்சு அவர் சொல்றதுனால இப்ப அவரு என்ன நிலைமையில இருக்கிறார், இப்ப அவரது நிலைக்கு என்ன தீர்வு என்றத அவர் என்ன செய்யறல்ல, காண்றல்ல, அவரு பார்க்க மாட்டார். இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், என் கையில ஒரு ரூபா கூட இல்ல, ஆனா நான் அவளை ராணி மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றேனே, அப்ப என் கையில எதுவுமே இல்ல, இப்ப நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு தீர்வு என்ன அப்படின்ட்டு அவர் யோசிக்க மாட்டார். அவர மனதில் என்ன படுதோ அதை அப்படியே சொல்லிடுவார். அடுத்து விஞ்ஞான முறை இதுல பயன்படுத்தப்படுற இல்ல, இதுவும் ஒரு குறைபாடு. ஏனென்றால் இப்ப இருக்கிற காலப்பகுதியில விஞ்ஞானம் தான் மெயின், விஞ்ஞானத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் எங்களுக்கு இப்ப தேவை. ஆனால் இந்த தத்துவம் வந்து பழசு, ஏன்னா தத்துவம் வந்து பழையது. அப்ப இந்த தத்துவம் இப்ப இருக்கிற காலத்துக்கு பொருந்தாது, விஞ்ஞானம் தான் தேவை. ஆகவே தத்துவார்த்த அணுகுமுறையில விஞ்ஞான முறை பயன்படுத்தப்படுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அவரவர் மனதோடு தொடர்பானதாக இருப்பதன் காரணமாக பொது முறிவுக்கு வர முடியாது. ஏன்னா இது வந்து தத்துவார்த்த அணுகுமுறை வந்து ஒவ்வொரு மனதோடையும் சம்பந்தப்பட்ட உண்டு. அதை வச்சு கொண்டு ஒரு பொதுவான முடிவுக்கு வர இயலாது. ஒருத்தர் பக்கம் நின்று பார்க்கும் பொழுது அந்த விஷயம் சரியா தோணும், இன்னொருத்தர் பக்கம் நின்று பார்க்கும் பொழுது அந்த விஷயம் தவறாக தோணும். கடவுள் பத்தி ஆய்வு செய்யறார் ஒரு மெய்யியலாளர், அப்ப அவரு கடவுளை பத்தி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அவர் பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்கும். என்னென்னா அவரு கேள்விகள் கேட்டு ஆய்வு செய்வார். என்ன, மெய்யியல் படிச்ச ஒருத்தர், அப்ப பிலோசபி படிச்ச ஒருத்தர் கடவுள் பத்தி ஆய்வு செய்யற நேரத்துல அவர் வந்து வேறொரு விதமாக அவர கருத்திருக்கும். இப்ப அரசறிவியல் அந்த மெய்யியல் படிக்காத ஒரு பாமர குடிமகன்கிட்ட போயிட்டு இவர் சொல்றார், கடவுள் என்றா யார், அவர் யார் படைச்சார், அவர் எங்க இருந்து வந்தார், அவர் உண்மையா அந்த கடவுள் வந்து இருக்கிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு ஒரு பாமர மக்கள்கிட்ட கேட்கும் போது அந்த பாமர குடிமகன் என்ன செய்வான், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, இவனுக்கு வந்து பைத்தியம் முத்திட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த பாமர மக்கள். ஏன், அவங்களுக்கு இந்த மெய்யியல் பத்தின அறிவு இருக்காது. அந்த மெய்யியலாளனுக்கு தான் அந்த மெய்யியல் பத்தின அறிவு இருக்கு. சோ அந்த மெய்யியலாளன் பக்கத்துல பாக்குற நேரத்துல அந்த அரசு பத்தி அவர் சொன்ன கருத்து அவருக்கு சரியா தோணலாம், ஆனால் அந்த பாமர குடிமகனுக்கு எப்படி இருக்கும்,
அவருக்கு அந்த மெய்யியல் அறிவு இல்லாததுனால அவருக்கு இவர் சொல்ற விஷயம் தப்பா இருக்கு. கடவுள் பத்தி இப்படி இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்க இவருக்கு பேசுற நிலைமை காணப்படும். சோ இங்க அவரவர் மனதோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால பொதுவான முடிவுக்கு வர இயலாது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு பொதுவான முடிவுக்கு எங்களால வர முடியாது. நான் கடவுளை பத்தி இந்த இடத்துல பேசல, இந்த இடத்துல மெய்யியல் பத்தி பேசுறேன். பிலோசபி வந்து இப்படித்தான், கேள்விகள் கூடுதலா கேட்கறதுனால அவரவர் மனதோட சம்பந்தப்பட்டதாக அந்த கூற்றுகள் இருக்கிறதுனால என்ன நடக்கும், இங்க பொதுவான ஒரு முடிவுக்கு எங்களால வர முடியாது. ரைட். அடுத்து சில டைம்ல கடவுள் பத்தி பேசுற நேரத்துல இந்திய மெய்யியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இந்திய மெய்யியல் ஒரு அழகான தலைப்பு இருக்குது பிலோசபி பாடத்துல. அதுல இப்ப கடவுள் வந்து உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி இப்ப ஆன்மீகவாதிகிட்ட கேட்கிற நேரத்துல அவர் என்ன சொல்லுவார், கடவுள் வந்து யாரும் உருவாக்க இல்ல, கடவுள் தானாக உருவாகினவர், அவர் தான் எங்களுக்கு எல்லா அருளையும் தாரார் அப்படின்னு ஒரு ஆன்மீகவாதி சொல்லுவார். அதே மாதிரி இப்ப மெய்யியல் படிச்ச ஒருத்தர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், ஆரம்ப காலத்துல மனிதன் நாடோடியா வாழ்ந்தான். நாடோடியா வாழ்ற நேரத்துல அந்த மனிதன் இயற்கையோட கொஞ்சம் ஒட்டி போயிருந்தான். ஏன்னா இயற்கையோட ஒட்டி போயிருந்தான். இப்ப நிலத்துல அவன் பயிரை விளைக்கிறான், உடனே அது புல்லா மாறுது. அதே மாதிரி அந்த மனிதன் வந்து திடீரென இந்த புல்லுக்கு அந்த மேகம் வந்து என்ன செய்யுது, அப்படியோ தண்ணிய ஊத்துது, தண்ணிய வந்து தூவுது, மழை பெய்யுது. அப்ப இத பார்த்த அந்த ஆதிகால மனிதன் பயப்படுறான். ஆதிகால மனிதன் வந்து பயப்படுறான், என்ன எல்லாம் தானாவே நடக்குது அப்படின்னு சொல்லி. தானாகவே எல்லாம் நடக்குது. மண்ல இருந்து திடீரென்று புல்லு முளைக்குது, வானத்திலிருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். யோசிச்சு என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த இயற்கை நிகழ்வுகளுக்கு மனித பண்புகளை கொடுக்கிறான். அந்த இயற்கை நிகழ்வுகளுக்கு மனித பண்பு கொடுக்கிறான். உதாரணமாக பூமிய அவன் பூமி மாதா அப்படின்னு சொல்றான், பூமி மாதா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வானம் தானாகவே வெயில தருது, தானாகவே மழையை பொழிவிக்குது. ரைட். அப்ப அந்த வானத்துக்கு இந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை வைக்கிறான் மனிதன். அதே மாதிரி சூரியன் மறையுது, அதே மாதிரி திரும்ப டைமுக்கு சூரியன் வந்து வருது. அப்ப அதுக்கு வந்து வேறொரு பெயர், கடவுள் பெயர் வந்து வைக்கிறான். அதே மாதிரி கல் ரெண்டையும் தேய்க்கிறான், திடீரென்று நெருப்பு வருது. நெருப்பு அது வந்து விலங்குகள்கிட்ட இருந்து என்ன செய்யுது, காப்பாத்துது. அப்ப அந்த நெருப்பு விலங்குகள்ட்ட இருந்து காப்பாத்துறதுனால அந்த நெருப்புக்கு ஒரு கடவுள் பண்பை கொடுக்குறான். ரைட். அக்னி தெய்வம், இந்த நெருப்பு தான் எங்களை காப்பாத்துது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கடவுள் பண்பை கொடுக்குறான். அப்படின்ட்டு மெய்யியல் படிச்ச ஒருத்தர் இப்படி கடவுள் எப்படி உருவானார், கடவுள் வந்து நாங்க எப்படி அதை உருவாக்கினோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். ஆனால் ஒரு ஆன்மீகவாதி எப்படி பேசுவார், இப்படியெல்லாம் கடவுள் உருவாகல, அவர் வந்து தானாகவே உருவாகின ஒருத்தர், அவரை யாரும் உருவாக்க இல்லை அப்படின்ட்டு அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசுவார். ஆகவே இந்த ரெண்டு பேர் கருத்துப்படி பார்த்தால் ஒரு பொதுவான முடிவுக்கு வர இயலுமா? இல்ல. அவரவர மனதுப்படுதோ அதே மாதிரி அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி அவங்க தங்களோட கருத்துக்களை முன்வைப்பாங்க. அடுத்த பகுத்தறிவு பயன்படுத்தப்படுறது இல்லை. இந்த தத்துவத்துல வந்து பகுத்தறிவு இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட மனது என்ன தோணுதோ அதை பத்தி அவங்க பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பாக்குறதே இல்லை. ரைட். ஆகவே இவ்வளவுதான் தத்துவ நிலைப்பாடு. இதோட முடிவுரை பார்த்தால் தத்துவார்த்த கிரேக்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வர ஒரு அணுகுமுறையாக காணப்படுது. இதனால இது பெரும்பாலான அறிஞர்களால இந்த அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டு வருது. கிரேக்க காலத்திலிருந்து நவீன காலம் வரைக்கும் இந்த அணுகுமுறையை நிறைய அறிஞர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த அணுகுமுறை பின்தள்ளப்பட்டாலும் மீண்டும் இந்த அணுகுமுறை என்ன செய்யப்படுது, இந்த விஞ்ஞான மூலமாக இந்த அணுகுமுறை மீண்டும் எங்கட அரசு அறிவியல் பாடத்துக்குள்ள உள்நுழையுது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அவ்வளவுதான் இது விஷயம். தத்துவார்த்த அணுகுமுறை சிம்பிளான ஒரு பாடம். சரி, இப்ப உங்கள்ட்ட ஒன்று கேட்கிறேன். இதுல 2027 பேட்சாக்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண பாப்போம். 2027 பேட்ச், 28 இல்ல 27 பேட்ச் மட்டும்.
ரைட். எனக்கு தனியா பிரைவேட்டா கையை வைத்துறீங்க, சரி இருக்கட்டும். 2027 ஏன் வைத்து சொன்னால் 2020 இப்ப நான் செட் பாக்ஸ்ல ஒரு நம்பர் போட்டிக்கிறேன், என்ன நம்பர் தான் அது. என்னன்னு சொன்னா 27 பேஜுக்கு இப்ப கிளாஸ் நடக்குது. 28க்கு இப்படி ஃப்ரீ கிளாஸ் போகும். 27 பேஜுக்கு ஒரு கிளாஸ் நடக்குது. என்னன்னு சொன்னால் பொலிட்டிக்கல் மேரத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து நடக்குது. பேரை கேட்டா சிரிப்பு தான் வரும், இருக்கட்டும். இப்ப அந்த கிளாஸ்ல என்ன செய்யறோம்னு சொன்னால் அதுல அந்த கிளாஸ்ல சாதாரணமா ஒரு தியரி கிளாஸ் மாதிரி அது போகும். தியரி கிளாஸ் மாதிரி தான் அது போகும். அதாவது செவ்வாயும் புதனும் அதே மாதிரி சனி 3 நாள் நடக்கும். செவ்வாய் புதன் சனி அப்படின்னு 3 நாள் நடக்கும். இதுல செவ்வாயும் புதனும் நாங்க என்ன செய்வோம் சொன்னால் தியரி படிப்போம். செவ்வாயும் புதனும் தியரி படிப்போம். சனிக்கிழமை என்ன நடக்கும் சொன்னால் சாட்டர்டே வந்து அதுல பிராக்டிக்கல் நடக்கும். சாட்டர்டே வந்து எம்சிக்யூ நாங்க செய்வோம். எம்சிக்யூவை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுல சில நிறைய பிள்ளைகள் வருது. அப்ப எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப சனியும் ஞாயிறும் அந்த செவ்வாயும் புதனும் நாங்க தியரி படிப்போம். சனி வந்து நாங்க எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணுவோம். எத்தனை எம்சிக்யூன்னு சொன்னால் இப்ப உதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு 10 இல்லைன்னா 12 எம்சிக்யூ நாங்க செய்வோம். ஒரு நாளைக்கு 10-12 எம்சிக்யூ. ஆக மொத்தம் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல போட்டிக்கிறேன் ஒரு தொகுப்பு உண்டு. அப்ப இந்த தொகுப்புல வந்து கிட்டத்தட்ட 1000 எம்சிக்யூ இந்த தொகுப்புல இருக்குது. 1000 எம்சிக்யூ இந்த தொகுப்புல இருக்குது. இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ் வந்து இப்ப நான் சொன்னதான் ப்ரொஜெக்ட் கிளாஸ் திங்கள் செவ்வாய் 3, திங்கள் செவ்வாய் புதன் செவ்வாய் புதன் சனி அப்படின்ட்டு 3 நாள் நடக்கும். 3 நாள்ல வந்து இந்த 3 நாளும் தான் கிழமையில 3 நாள், மாதத்துல 12 வகுப்பு நடக்கும். அப்ப இந்த 12 வகுப்புல நாங்க இந்த செவ்வாயும் புதனும் தியரி படிப்போம். சனிக்கிழமை வகுப்புல நாங்க என்ன செய்வோம், எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணுவோம். ரைட். அப்ப இந்த எம்சிக்யூ தொகுப்பு உங்களுக்கு தரப்படும். அதுல 1000 எம்சிக்யூ இருக்கும். மாதிரி ஸ்ட்ரக்சர் தொகுப்பு தரப்படும். அதுல கிட்டத்தட்ட 600க்கும் மேல ஸ்ட்ரக்சர் இருக்கும். 600க்கும் மேல வித் ஆன்சரோட, ரெண்டுமே ஆன்சரோட தரப்படும். சோ இந்த 10 மாசம் தான் இந்த ப்ரொஜெக்ட் நடக்கும். 10 மாசம். அப்ப இந்த 10 மாசம் முடிவுல நீங்க கிட்டத்தட்ட 1600க்கும் மேல கேள்விகள் செஞ்சிருப்பீங்க. எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சேர்த்து 1600க்கும் மேல நீங்க எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் செஞ்சிருப்பீங்க. நாங்க யூனிட் வைஸா தானே பாக்குறோம். இந்த தொகுப்புல வந்து யூனிட் வைஸா தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் எம்சிக்யூ எல்லாம் யூனிட் வைஸா. அப்ப இந்த யூனிட் வைஸா தர நேரத்துல உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் ஒரு தெளிவு கிடைக்கும். நாங்க தியரியை படிச்சுட்டு அதுக்கு பிறகு பேப்பர் செய்யறது மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரே கேள்வி திரும்ப வராது. ஸோ 1000 எம்சிக்யூ எல்லாம் வந்து பாஸ் பேப்பரை வச்சும் மாடல் பேப்பர் வச்சு சொந்த கேள்விகள் போட்டு உங்களுக்கு இந்த தொகுப்பு தரப்படும். ரைட். ஏற்கனவே இதெல்லாம் கொடுத்தாச்சு பிள்ளைகளுக்கு. ஸோ இதுல இருந்து ஃபைனலுக்கு 30 எம்சிக்யூ கட்டாயம் வரும். அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. 30 எம்சிக்யூல கூடுதலான எம்சிக்யூ இதுல இருந்து வரலாம். ரைட். அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அப்போ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல 600க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது சொன்னால் அந்த 600ல இருந்து உங்களுக்கு 20 ஸ்ட்ரக்சர் என்ன செய்யும், கட்டாயம் வரும். கடந்த வருடங்கள்ல வந்ததை வச்சுதான் நான் இப்ப சொல்றேன். ரைட். அப்போ இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ் வந்து இப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு பயிற்சி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு பிறகு 2027 பேச்சுக்கு பயிற்சி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இனிமே இந்த பொலிட்டிக்கல்ல வந்து எடுக்கிறத நினைச்சும் பார்க்க இயலாது. பயிற்சி தான் தேவை. வெறுமனே தியரியை மட்டும் வச்சு கொண்டு எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. பயிற்சி நான் வழங்கப்படுத்துவேன். சனிக்கிழமை வகுப்புல ஒவ்வொரு எம்சிக்யூவையும் அழகா வழங்கப்படுத்துவேன். எப்படி எம்சிக்யூ செய்யணும்ன்றதையும் சொல்லித் தருவேன். எம்சிக்யூல எப்படி கூடுதலா மார்க்ஸ் எடுக்கலாம்ன்றதையும் உங்களுக்கு சொல்லித் தருவேன். சோ 27 மாணவர்கள் உங்களுக்கு இது பத்தின மேலதிகமான தகவல் வேணும் என்று சொன்னால் 27 மாணவர்கள் என்ன செய்யலாம், நம்பர் வந்து நான் செட் பாக்ஸ்ல போட்டிக்கிறேன். அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணி கொள்ள இயலும். சரியா? ரைட். அவ்வளவுதான் இன்றைய வகுப்பு. கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆக விரும்புகிறார்கள் என்ன தொடர்பு கொள்ள இயலும். ரைட். சந்திப்போம்.